தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் சில தினங்களுக்கு முன்பு வெளியாகின. இதில் பெரும்பான்மையான கருத்து கணிப்பு முடிவுகள் திமுகவே ஆட்சியை அமைக்கும் என சொல்லப்பட்டிருந்த நிலையில் அதீத நம்பிக்கையில் திமுக இருப்பதற்கான காரணம் என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்று முதலமைச்சர் பேசிய அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். உரிமைக்காகவும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மே முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. முதலில் இந்தியாவிலேயே இந்த மே முதல் நாளை சென்னையில தான் நாம் கொண்டாட தொடங்கி இருக்கிறோம். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள் தலைமையிலே தான் முதலில் சென்னை மாநகரத்தில் இந்த மே முதல் நாள் கொண்டாடப்பட்டிருக்கிறது. உழைப்புக்கேற்ற ஊதியம் தொழிலாளருடைய உரிமை. அதேபோல் இன்றைக்கு நம்முடைய கழக தோழர்கள் உழைத்திருக்கக்கூடிய உழைப்புக்கு பலன் வருகிற 4ஆம் தேதி பெறவிருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை, ஒரு துளி அளவு கூட மாற்றம் இல்லை என்பதை ஏதோ கருத்து கணிப்பின் இப்படி நான் சொல்லுகிறேன் என்று யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. கழகத்துடைய உணர்வை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் அந்த கருத்தை நான் எடுத்து வைத்திருக்கிறேன், தவிர வேறல்ல. இன்னும் ஒரு 2-3 நாட்களில் நம்முடைய தேர்தல் முடிவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் சொல்லியிருக்கிறாங்க. அது வெறும் எக்ஸிட் போல் தான், எக்ஸாக்ட் போல்ஸ் கிடையாது. பட் இருந்தாலுமே திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு முதலமைச்சர் உறுதிவிட பேசியிருக்கிறாரு. முதலமைச்சர் அதீத நம்பிக்கையில் பேசுவதற்கான காரணம் என்னவாக இருக்கிறது? வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் எவ்வாறாக இருக்கும் என்று பெரும் எதிர்பார்ப்பு தமிழகத்தில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு மத்தியில் இருந்தாலும், புதிதாக வந்த தவேகாவினுடைய வரலாறு எந்த அளவுக்கு இந்த கட்சியினுடைய மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது குறித்தும் பேசப்படுகிறது. ஏனென்றால் புதிதாக வந்த தவேகாவினுடைய இந்த வரவு குறித்து அது திமுக மற்றும் அதிமுக என 2 கட்சிகளுக்கும் உள்ளாக 2 கட்சியினுடைய வாக்குகளையும் பெருமளவு எடுத்திருக்கிறது என்பது அரசியல் பார்வையாக நாம் தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கோம். அது மட்டுமல்ல, தவேகா அனைத்து தரப்பு மக்களுடைய வாக்குகளையும் எடுத்திருக்கிறார்கள். சிறுபான்மையர், பட்டியலின சமூகம், அதே போல பிற்படுத்தப்பட்ட சமூகம் என அனைத்து தரப்பினுடைய வாக்குகளையும் தவேகா பெற்றிருக்கிறது என்பது நாம் தொடர்ச்சியாக மக்களை சந்திக்கும் பொழுது தெரியவருகிற உண்மையாக இருக்கிறது. இந்நிலையில் இந்த தவேகா பெறக்கூடிய வாக்கு என்பது யாருக்கு வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தும், யாரை தோல்வியில் தள்ளும் என்று 2 கட்சிகளுமே தங்களால் முடிந்த அளவுக்கு சர்வே எடுத்து பார்த்தார்கள். அதன் அடிப்படையிலே திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு பிந்தைய 234 தொகுதியிலும் தங்களுடைய கட்சியினரை மற்றும் ஏஜென்சி மூலியமாக ஒரு சர்வே எடுத்து பார்த்திருக்கிறார்கள். அந்த சர்வேயின் அடிப்படையில் திமுக இந்த முறை 140 இடங்கள் தாராளமாக வெற்றி பெறும் என்றும், கூட்டணியோடு சேர்த்து கூடுதலாக கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக அந்த ஏஜென்சி கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் தான் முதலமைச்சர் இன்றைய தினம் மீண்டும் 2 நாட்களில் தம்மும் வெற்றிக்கான வாய்ப்பு அந்த அறிவிப்பு வரும், தொடர்ச்சியாக மக்கள் பணி ஆற்றுவோம் என்று தற்போது நம்பிக்கையோடு தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே சர்வே முடிவுகள் அனைத்து ஏஜென்சிகளும் பெரும்பான்மையான ஏஜென்சிகள் திமுகவிற்கு சாதகமாக தங்களுடைய கருத்து கணிப்பை தெரிவித்த நிலையில் முதலமைச்சருடைய இந்த நம்பிக்கை என்பது திமுக தரப்பு நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய தொடர்ச்சியாக அரசினுடைய சாதனை திட்டங்களை மையப்படுத்தி இருந்தாலும் கூட தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்பு என்பது பெரும்பாலானோர் நாம் சந்திக்கும் பொழுது அவர்கள் தவேகாவினருக்கு வாக்களித்ததாக சொல்லப்பட்ட நிலையில் 2 கட்சிகளுமே தங்களுடைய ஏஜென்சிகள் மூலியமாக சர்வே எடுத்தார்கள். இதில் திமுக சார்பில் எடுத்த சர்வேயின் அடிப்படையில் திமுகவிற்கே அதிக வாய்ப்புகள் உள்ளதாக வந்த முடிவின் அடிப்படையில் தான் முதலமைச்சர் இன்றைய தினம் இந்த நம்பிக்கையோடு தெரிவித்திருக்கிறார். திமுக உருவாகி 75 ஆண்டுகளில் மீண்டும் 2வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றதே இல்லை, அதையும் நான் நிறைவேற்றி காட்டுவேன் என்று கூட 4 நாட்களுக்கு முன்னதாக முதலமைச்சர் அவர்கள் ஒரு
செய்தியாளர் சந்திப்பின் போது கொடைக்கானலில் தெரிவித்தார். அதை உறுதிப்படுத்தும் விதமாக தற்போது சர்வே முடிவுகள் வந்திருக்கிறது. எனவே இதன் அடிப்படையில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என்ற உறுதிமொழியை இன்றைய தினம் மே 1 உழைப்பாளர் தினம் என்று முதலமைச்சர்கள் நம்பிக்கையோடு தெரிவிப்பதன் பின்னணியும் இதற்கு காரணமாக இருக்கிறது. அரசினுடைய சாதனை திட்டங்களை ஒரு பக்கம் மக்களிடத்தில் கொண்டு சென்றாலும் அதே போல அதிமுக மற்றும் பாஜக அரசுக்கு எதிரான கொள்கை பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக திமுக சார்பில் தலைவர் மற்றும் கட்சியினுடைய இளைஞரணி செயலர் மற்றும் கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருமே பிரச்சாரத்தின் போது பயன்படுத்துகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே மீண்டும் திமுக ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதே போல ஒவ்வொரு தேர்தலிலும் சராசரியாக 5000 வாக்குகள் மட்டும்தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது, சராசரியாக 100 இடங்களில். அதே போல தற்போது இருக்கக்கூடிய சூழலில் அத 3 கட்சிகளுமே சமபலத்துடன் மோதுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் நிறைய இடங்களில் சராசரியாக 200 இடங்களில் 234 இடங்கள் மற்றும் ஸ்டார் கேண்டிடேட் சொல்லக்கூடிய அந்த இடங்களை தவிர மீதம் இருக்கக்கூடிய 200 இடங்களில் சராசரியாக 100 வாக்குகள் முதல் 2000 வாக்குகள் பண்ணி மட்டும்தான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஒருவேளை திமுக வெற்றி பெற்றாலோ அதிமுக வெற்றி பெற்றாலோ அந்த வெற்றி என்பது சராசரியாக 100 வாக்குகள் முதல் 2000 வாக்குகள் வரைதான் 200 தொகுதிகளுக்கும் உள்ளடங்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த 2000 வாக்குகள் உள்ளதான் வெற்றி தோல்வி 200 தொகுதிகள் தீர்மானிக்கும் என்று சொல்லப்பட்ட நிலையில் முதலமைச்சர் தற்போது கூறியிருப்பது தன்னுடைய அதாவது திமுக சார்பில் எடுக்கப்பட்ட அந்த ஏஜென்சி ரிப்போர்ட் அடிப்படையில் திமுகவிற்கு மீண்டும் வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தும் விதமாக இருப்பதன் காரணமாகத்தான் இன்றைய தினம் முதலமைச்சர்கள் மே தின கூட்டத்தின் போது சொல்லும் பொழுது மீண்டும் 2 நாட்களில் நல்ல செய்தி வரும், மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கவும் என்று நம்பிக்கையோடு தெரிவித்திருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.